தூங்க முடியாம இருக்கும்போது மூளை வந்து அலர்ட் நிலையில இருக்கும். அதை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, ஒரு டெக்னிக் கூட சொல்லலாம். அதாவது வேகஸ் நர்வ்னு இருக்கும். அந்த நர்வை வந்து ஆன் பண்ற சுவிட்சே வந்து இந்த முகம் கழுவுறது தான். வலது இடது வலதுன்னு கிட்டத்தட்ட நாம ஒரு 5 டைம்ஸ் இதை நம்ம பண்ணும்போது 20 முறை இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா தூக்கம் வரும். மூளை வந்து ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால தூங்க முடியும். தூக்கம், அதாவது இரவு வந்து படுத்த உடனே நாம தூங்கிடணும். இப்ப நமக்கு தூக்கம் வரல அப்படின்னா நம்ம மூளை வந்து தூங்க வந்து நம்மள வந்து ஆர்டர் போடலன்னு அர்த்தம். கண்ணை மூடி படுத்தாலும் மூளை ஆர்டர் போட்டாதான் நம்ம தூங்க முடியும். சோ தூக்கம் வரல அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, அதே மாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நிறைய இருக்கும். ஒரு விதமான மன அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா தூக்கம் வராது. சோ இந்த தூக்கம் வர்றதுக்கான 7 டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது அவசியம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்லா சீக்கிரமா தூங்கி அடுத்த நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம வந்து தூங்க முடியாம இருக்கும்போது மூளை வந்து அலர்ட் நிலையில இருக்கும். அதை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, ஒரு டெக்னிக் கூட சொல்லலாம். நம்மளுடைய கண்ணை மூடி திறக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் இதை நம்ம பண்ணணும். எத்தனை தடவை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 20 முறை இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா தூக்கம் வரும். அதே மாதிரி இந்த ரிப்பிட்டேட்டிவ் பிளிங்கிங் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மூளைக்கு ஸ்லீப்பிங் சிக்னலை அனுப்பும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு போய் தூங்கணும் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். அதாவது வேகஸ் நர்வ்னு இருக்கும். அந்த நர்வை வந்து ஆன் பண்ற சுவிட்சே வந்து இந்த முகம் கழுவுறது தான். சரி, இது முகம் கழுவிட்டு நம்ம போய் படுத்தோம் அப்படின்னா நல்லா தூங்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வெதுவெதுப்பான தண்ணியில காலை ஒரு மசாஜ் பண்ணி கழுவிட்டு போய் தூங்கணும் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். மூளை வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடும். யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் தூங்க போவாங்களாம். அதை நாமளும் ஃபாலோ பண்ணா நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது தோள்கள் இருக்கு இல்லையா, அதுகளை ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்தது தசைகள்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிக மெதுவா மூச்சு பயிற்சி ஒண்ணு நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் தூங்க போகும்போது நம்மளுடைய மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜின் எடுத்துக்கணும். அதாவது நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி சீக்கிரமா நம்ம தூங்கணும்ன்ற மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம தூங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல நாம தூக்கத்துக்கு போயிடலாம். அதே மாதிரியே ரேண்டம் வேர்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரேண்டம் வேர்ட்ஸ் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு தூக்கம் வருது குறைஞ்சு போகும். நம்ம அதை நினைக்காம இருக்கலாம். என்னெல்லாம் நினைக்க கூடாது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை, மரம், கடல், மவுண்டன் இருக்கு இல்லையா, இதுகளெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. இதை நினைக்காம தூங்குனீங்க அப்படின்னா உங்க மூளை வந்து லாஜிக்கல் டெக்னிக்கை நிறுத்திட்டு உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்களை இடது வலது, அதாவது இடது வலது இடது வலதுன்னு கிட்டத்தட்ட நாம ஒரு 5 டைம்ஸ் இதை நம்ம பண்ணும்போது கண்ணுல வந்து ரெம் ஸ்லீப்பர் வந்து ட்ரிகரை பண்ணும். அதாவது ரெம் ஸ்லீப்பருங்கிறது டீப் ஸ்லீப் வரும் இல்லையா, அந்த டீப் ஸ்லீப் வரும்போது நம்ம வந்து மூளை வந்து முழிச்சுதான் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து நல்லா தூங்கும்போது நமக்கு நிறைய கனவுகள்லாம் வர்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த தூக்கத்தை செய்யறதுக்கு இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்ணு லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரமா தூங்கலாம். அடுத்து வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். என்னன்னா நம்ம மூச்சை நல்லா உள்ள இழுக்கணும். அதாவது டீப் பிரீத்திங்னு சொல்லுவோம் இல்லையா, இழுத்து மிக மெதுவா வெளியே விடணும். விட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீப் மோடு சூப்பரா வந்துடும், நல்லா தூங்கலாம். இந்த பாடி ஹீட் இருக்கு இல்லையா, அது குறைஞ்சி நம்மளுடைய ஸ்லீப் மோட்டுக்கு இது கொண்டு போச்சுனாலே நம்ம டீப்பா தூங்கலாம். நம்மளுடைய தூக்கம் குறைவதற்கு முக்கியமான காரணம் மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் வந்து ஹார்மோன்ஸ் நல்லா நமக்கு சுரந்தா மட்டும்தான் தூங்க முடியும். சோ ஸ்ட்ரெஸ், டார்க் லைட்டு, அதே மாதிரியே டென்ஷன் இதெல்லாம் இல்லாம நம்ம தூங்கணும். ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. மூளை வந்து ரிலாக்ஸ் ஆனா மட்டும்தான் நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போக முடியும். தூக்கம் வரல அப்படின்னா எந்த டென்ஷனும் ஆகாம இந்த ஒரு 7 எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூளை வந்து ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால தூங்க முடியும். தூங்கி இன்றைய நாளை இனிதாக ஆக்கிட்டு நாளைய நாளை பிரிஸ்கா எந்திரிச்சு தூக்கம் வந்து எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். முக்கியமான விஷயம்,
நாம பெட்டுக்கு 10 மணிக்கெல்லாம் போயிடணும். பெட்டுக்கு போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போனை ஆஃப் பண்ணிடணும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் சரி, நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அடுத்த நாள் உங்களுடைய வேலைகளை நல்லாவே செய்ய முடியும். அதனால ஒரு 9:30ங்கிறது 9 மணிக்கெல்லாம் செல்போனை ஆஃப் பண்ணிட்டு 9:30க்கெல்லாம் பெட்டுக்கு போயிடுங்க. 10 மணிக்கு டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அன்றைய நாளை நம்ம சுமூகமா இன்னும் சூப்பரா கொண்டுட்டு போலாம். சோ நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.